தாய்மாமா சீரியலில் இனி அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்னு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. பூங்குடி என்னதான் இருந்தாலும் அழகரை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு இந்த குடும்பத்தோட முகத்திரியை நான் கிழிச்சே ஆவேன், எல்லார் முன்னாடியும் நீங்கள் ரெட்டை வேஷம் போடுற உண்மையை வெளிப்படுத்தியே ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி வந்திருந்தாலும் இந்த மாதிரி இடத்துலையும் பூங்குடியும் தன்னோட இயல்பான இரக்க குணம் மற்றும் மற்றவங்க மேலே அன்பு காமிக்கிற குணத்தையும் விட்டு கொடுக்காம அப்படியே தான் இருக்காங்க. இதை வெளிக்காமிக்காமல் இருந்தாலும் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இனி பூங்குடியோட நல்ல குணங்களும் வெளிப்பட ஆரம்பிக்க போது. மாயாண்டி ஒரு பக்கம் என்ன நினைக்கிறான்னா, தன்னோட தங்கச்சி மக தான் பூங்குடி, சின்ன வயசுலேருந்து அந்த பிள்ளையை நம்ம தான் பார்த்து வளர்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த பிள்ளை எப்பயும் தப்பான பிள்ளையாக இருக்காது, அந்த பிள்ளை நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பிள்ளை தான் அப்படின்ற ஒரு நினைப்பில் தான் இருக்கார். ஆனால் மாயாண்டி இன்னொன்று நினைக்க ஆரம்பிக்கிறாரு, எப்படி இருந்தாவது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி மருமகளாகவும் மாற்றணும், அழகருக்கு நல்ல மனைவியாகவும் இருக்கிற மாதிரியும் மாற்றணும், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாயாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இங்கே பூங்குடிக்கும் அழகருக்கும் என்னதான் இருந்தாலும் 7ஆம் பொருத்தமாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் நினச்சாலும் அவங்க 2 பேருக்கு இடையில் காதல் இருக்குது. இதை எப்படி உணர போகிறாங்க? நம்ம அழகரும் பூங்குடி இல்லாமல் நம்ம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு நிலைமைக்கும் வரப்போகிறாரு. இந்த மாதிரி சூழ்நிலை எப்படி உருவாக்க போகுதுன்னா, இவங்க 2 பேரும் ஒவ்வொரு இடத்துலையும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீ பெருசா நான் பெருசா அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் நான் ஒரு நாள் கூட பூங்குடி முகத்தை பார்க்காம இருக்க முடியாது, அவ கூட சண்டை போடாமல் என்னால் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கவும் போகிறாரு. இதை பார்த்த நந்தினி, என்ன இப்போ வந்ததுக்குள்ளே பூங்குடி மேலே இவ்வளோ தூரத்துக்கு பாசமாக இருக்காரே மாமா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம மேலே பாசமாக இருந்து நம்ம தான் எல்லாமே நினச்சதெல்லாம் பொய்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நந்தினி நினச்சாலும் அந்த இடத்துல நந்தினிக்கு இன்னைக்கு கோவம் தான் வரப்போகுது அழகர் மேலே. அதனால இவங்க 2 பேருக்கும் இடையில எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது, அவங்க 2 பேருமே நல்லபடியாக வாழட்டும் அப்படின்னு இப்போ நினச்சிக்கிட்டு இருக்க நந்தினிக்கு இனி நந்தினியோட அம்மாவான தெய்வான கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி கொடுத்து, இங்கே பாரு நந்தினி, மாமா மாமான்னு நீ அவன் பின்னாடியே நீ சுற்றிட்டு தெரிஞ்ச, அவனும் உன் பின்னாடி சுற்றினான்னு பார்த்தா இப்போ ஒருத்தி வரவும் தன்னோட அத்தை மக பூங்கொடியை விட்டுட்டு இருக்கானாம் பாரு, அப்போ உங்கூட இது நாள் வரைக்கும் பழகுனதெல்லாம் பொய்யா நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு தெய்வான கொஞ்சம் கொஞ்சமாக தூண்டி விட, நந்தினிக்கு ஆமாம்மா நீ சொல்கிறதும் கரெக்டு தான், இது நாள் வரைக்கும் என்னதான் முக்கியம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த மாமா எனக்கு துரோகம் பண்ண மாட்டார் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் தன்னோட அம்மா அப்பா சொன்னால் சரின்னு கேட்டுக்கிட்டு பூங்கொடி கழுத்தில் தாலி கட்டினது மட்டும் இல்லாமல் எனக்கு அவளை பிடிக்காது வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பூங்கொடி இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேங்கிறாரே மாமா. அப்போ இவங்க 2 பேருமே ஒருத்தர் ஒருத்தர் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவங்க 2 பேருமே தன்னோட விருப்பத்தை ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிக்கவே கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருக்க போகிறாங்க நந்தினி. தெய்வான பூங்கொடியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சா அவள் இதோட வீட்டை விட்டு கிளம்பிடுவா அப்படின்னு ஒரு திட்டத்தோட பண்ணாலும் நம்ம பூங்கொடி இந்த வீட்டில் இருந்து சாதிச்சே ஆவேன் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக வைராக்கியமாக இருந்து போராடி ஒரு போராட்டமே பண்ணி வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ தான் நம்ம மாயாண்டி அந்த இடத்துலையே எல்லார் முன்னாடியும் இது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பும் கேட்டார். இந்த இடத்துல தான் பூங்கொடிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நம்ம கிட்ட நடிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி யோசிக்கவும் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இதனால் அழகரை என்ன பண்ணுறான்னா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, ஹாஃப்னா போய் போராட்டம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் போய் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, எங்கள் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நம்ம பூங்குடி என்ன சொல்கிறாங்கன்னா, என்கிட்ட வம்பு பண்ணால் உடனே பதிலடி கொடுத்தே ஆவே அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா அப்போது நாங்கள் பண்ணதெல்லாம் தப்புன்னு நீ சொல்லும்போது உங்கள் வீட்டில் என்ன பண்ணுறாங்களா, நீ இவ்வளோ நியாயம் பேசுகிறிய, உன் வீட்டில் எங்கள் அத்தையை அதாவது உங்கள் அம்மாவை வீட்டை விட்டு வெளியே நிற்க வச்சது உங்கள் அப்பா செஞ்சுருக்காரு, இதெல்லாம் எந்த இடத்துல நியாயம் நீ சொல்லு, இங்கே வந்து நீ இவ்வளோ நியாயம் பேசுகிறியே, அங்கே உங்கள் அப்பாட்ட நீ பேச பாப்பா அப்படின்ற மாதிரி அழகர் சொல்லது கேட்டதுமே தன்னோட அம்மாவை அப்பா வெளியே நிப்பாட்டி வச்சுருந்தாரா, இதுவே தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடியும் சாக்காகி தன்னோட அப்பா கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்பா நீங்கள் பண்ணது தப்பு, ஏன்பா ஒரு பொண்ணாக இருந்தால் உங்களுக்கு அடிமையாக இருக்கிறது தான் அர்த்தமா, அம்மா உங்களுக்கு இவ்வளோ நாளும் விட்டு கொடுத்து தன்னோட கட்டின புருஷன் அப்படின்றதுக்காக அமைதியாக போனாங்க, ஆனால் அவங்களும் மனுஷி தானே, அவங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குன்னு தெரியாமல் இப்படி பண்ணிட்டீங்களே அப்பா, இங்கே யாரோட முகத்திரையை கிழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு வந்தேனோ அவங்க வீட்டு பையனானா அழகரே என்னோட முகத்திரையை கிழிக்கிற அளவுக்கு பேசிட்டான்ப்பா, அதனால் நீங்கள் அம்மா கிட்ட மன்னிப்பு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி சொல்கிறத கேட்டதுமே மஞ்சமலை சாக்காக்குறாங்க. என்னடா பூங்கொடி நம்ம பிள்ளை இப்படி பேசுகிறாளே, இவகிட்ட என்ன மன்னிப்பு கேட்க சொல்கிறா என்னோட பூங்கொடியா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை நினச்சாலும்
தன்னோட பொண்ணு சொன்னதை கேட்டே ஆகணும், வேற வழி கிடையாது, இல்லட்டா தன்னோட பொண்ணு தன் மேலே கோச்சுக்கிருவா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் யோசிக்கிறாரு. அதனால் அத்தா இருங்கத்தா, நான் பண்ணது தப்பு தான், உன்னை வெளியே நிப்பாட்டினதுக்காக தான் நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருங்கப்பா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் பொண்ணை வெளியே அனுப்பிச்சாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் அவங்க வீட்டு பிள்ளையா வெளியே அனுப்பிச்சது தப்பு தானே, என்ன வெளியே அனுப்பிச்சதே தப்புன்னு நீங்கள் சொல்லும்போது அதே தப்பை நீங்கள் பண்ணது தப்பு தான், அதனால் நீங்கள் மன்னிப்பு கேட்டே ஆகணும். ஆனால் உங்கள் மச்சான் மாயாண்டி உங்களை மாதிரி இல்லைப்பா, எல்லாரும் முன்னாடியும் யார் இருந்தாலும் பரவாயில்ல தான் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கவும் செஞ்சார். ஆனால் நீங்கள் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லியும் மன்னிப்பு கேட்குறதுக்கு இவ்வளோ தூரம் யோசிக்கிறீங்க என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அத்தா அப்படியெல்லாம் இல்லைத்தா, இப்போவே உங்கள் அம்மாட்ட மன்னிப்பு கேட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு, பேச்சி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை மன்னிப்பு கேட்குறாரு. இதை கேட்டதுமே நம்ம பூங்கொடி, அப்பா இனிமேல் இந்த தப்பை பண்ணாதீங்க, எனக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன், அதுக்காக தானே இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன், என்னால் என்னையும் பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, ஆத்தா எனக்கு எந்த விதத்துலையும் இனிமேல் நான் பயப்பட மாட்டேன், நீ நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆத்தா அந்த மாயாண்டி குடும்பத்தை விட்டு வைக்கவே கூடாது, என்கிட்ட நீ பண்ணி கொடுத்த சத்தியத்தை மறந்துடாத அப்படின்னு சொல்லும்போது, அப்பா எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது, இவங்களோட உண்மையான சுயரூபத்தை நான் வெளிக்கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலை கிட்ட பூங்குடி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நேரத்தில் சரிங்கப்பா நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூங்குடி சொல்லிடுறாங்க. சரி அத்தா அப்படின்னு சொல்லிட்டு வச்சுறாங்க. மஞ்சமலை ஃபோனை வச்சதுமே அடுத்ததாக இங்கே ராசாத்தி நாடகம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ராசாத்தி என்ன பேசுகிறாங்கன்னா, ஐயோ ஐயோ அண்ணே இப்படியெல்லாம் நடக்குதே, எந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்னு நினச்சேனோ இந்த இடத்துல நீங்கள் தலை குனிஞ்சு நின்றுட்டீங்களே, யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடாது, வெள்ள வைராக்கியமாக கௌரவமாக இருக்கிற இடத்துல எங்கே நீங்கள் பெத்த மகளே உங்களை இவ்வளோ தூரத்துக்கு கேவலப்படுத்திட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ராசாத்தி ஒப்பாரி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ மஞ்சவளை, ராசாத்தி என்ன என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, நான் யாருக்கிட்ட அசிங்கப்பட்டு போனேன், என் பிள்ளை மன்னிப்பு கேட்க சொன்னான்னு மன்னிப்பு கேட்டேனே தவிர்த்து மற்றபடி வேறு எதுவும் கிடையாது. ஆமாம் அவள் சொன்னதும் கரெக்டு தான், என் பொண்ணு சொன்னதில் எந்த இடத்துலையும் எனக்கு தப்பாக தெரியல, நீயே இதை பெருசுப்படுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே மஞ்சமலைக்கு யார் மேலே கோவம் வருதுன்னா பேச்சு மேலே தான் இனி அடுத்ததாக கோவம் வருது. என்னடி பேச்சு, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க, உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டேன்னு மட்டும் சந்தோஷப்படாத, ஆனால் என் பிள்ளை அந்த இடத்துல நல்லா இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னை என்ன பண்ணுவேனே எனக்கே தெரியாது, இப்போ என் பிள்ளை சொன்னான்னு சொல்லிட்டா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன், நான் மன்னிப்பு கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உச்சி குளிந்து போய் திருப்பி ஏதாவது உன் குடும்பத்தில் பண்ணாங்க எனக்கு சரியான கோபம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மஞ்சமலை சொல்லவுமே அப்போ தான் நம்ம பேச்சையும் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் அப்படியெல்லாம் எதுவுமே நடக்காது, என் அண்ணன் குடும்பத்தில் என் பொண்ணை நல்லா தான் பார்த்துக்குப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அண்ணன் குடும்பம்னு பேசுனா மூஞ்சி முகரையெல்லாம் உடச்சி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மஞ்சமலை பேசுகிறாங்க. அடுத்ததாக காலையில் நம்ம பேச்சு எழுந்துருச்சு, எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ தான் நம்ம கடைக்குட்டி இளவரசி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட அம்மா கிட்ட பேச வராங்க. அம்மா என்னம்மா நான் நினச்சே பார்க்கல, அக்காவா இப்படி பேசுகிறா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்குமா அப்படின்னு சொல்லும்போது, ஆமாம் இளவரசி நானுமே அதிர்ச்சியாக தான் இருந்தேன், அக்கா இப்படியெல்லாம் பேசுவாளான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஆமாம்மா எனக்கு தெரிஞ்சு மாமா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் அக்கா உண்மையிலே தப்பு எது கரெக்டு எது அப்படின்னு சொல்லிட்டு உணர ஆரம்பிச்சிருக்கா போல், அதனால தான் அப்பாவா உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிற அளவுக்கு பூங்குடி அக்கா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது, ஆமாம் இளவரசி இதை நான் என்னாலே நம்ப முடியலை, இப்போ எனக்கு பூங்குடியை பார்க்கணும் போல் ஆசையாக இருக்குது, நான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஆமாம்மா நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இளவரசி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே சரி நான் போய் அப்பா கிட்ட சொல்லிவிட்டு பூங்குடியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறேன் இளவரசி, மற்ற வேலையெல்லாம் நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லும்போது, சரிங்கம்மா நீங்கள் போய் அக்காவை போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் இங்கே நம்ம பேச்சு மஞ்சமலை கிட்டே போய் நிற்கிறாங்க. என்ன வந்து நிற்கிற அப்படின்னு கேட்குறாங்க மஞ்சமலை. அதுக்கு இல்லைங்க எனக்கு பூங்குடி ஞாபகமாகவே இருக்குது, பூங்குடியை போய் பார்த்துட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்லும்போது தான் அப்போ தான் மஞ்சமலை என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டி பிள்ளை போய் எத்தனை நாள் ஆச்சு, இப்போ தான் உனக்கு பார்க்க தோணியிருக்கா, உங்கள் ஒன்னே வீட்டில் கொடுத்தனால தான் நீ இப்படியே அமைதியாக எத்தனால உன் பிள்ளை நினப்பு இல்லாமல் இருந்துட்டா, இப்போ திடீர்னு பிள்ளை பாசம் பொத்துக்கிட்டு வந்துருச்சோ அப்படிங்கும்போது, சரி சரி போய் பார்த்துட்டு வா, என் பிள்ளையும் ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு மஞ்சமலையும் பூங்குடியை பார்க்குறதுக்காக மாயாண்டி வீட்டுக்கு அனுப்பிவிடுறாங்க. நம்ம பேச்சியும் மாயாண்டி வீட்டுக்கு வந்ததுமே தன்னோட அண்ணனை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. தான் அண்ணனை பார்த்ததுமே ரொம்பவே பாசத்தால் ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயாண்டி ஒரு பக்கம் என்ன சொல்கிறான்னா, அழாத பேச்சு ஏன் தான் அழுகிற அப்படின்னு சொல்லும்போது, இல்லைன்னு நான் இந்த மாதிரிலாம் நடக்கும்னு நினைக்கல, ஆனால் நான் நினச்ச மாதிரி என் பொண்ணு பூங்குடியை உன் வீட்டுக்கு மருமக்களாக வந்துட்டான்னு நினைக்கும் போது என்னால் சந்தோஷத்தை அடக்கவும் முடியலை, அதுதானே கண்ணீராக வருது அப்படின்னு சொல்லிட்டு பேச்சு தன்னோட பாசத்தை பொழிய ஆரம்பிக்கிறாங்க. அடுத்ததாக பேச்சு இன்னொன்று சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அண்ணே
பூங்குடி ஏதாவது சின்ன தப்போ தவறோ எது பண்ணியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க, பொறுத்துக்கோங்க. அவள் சின்ன பொண்ணு, ஆனால் அவள் குணம் உண்மையிலே சொல்லப்போனால் தங்கமான குணம். அவளுக்கு இருக்கிற இறக்க குணமே வேறு மாதிரி. அவள் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற பொண்ணாக தான் இருப்பாள். அதனால தான் நான் சொல்கிறேன், எதாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, அனுசரித்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அண்ணன் மாயாண்டி கிட்ட சொல்லும்போது, என்ன பேச்சு இதெல்லாம் என்கிட்ட சொல்லணுமா? பூங்குடி யாரு? நம்ம வீட்டு பிள்ளை. நம்ம வீட்டு பிள்ளை எப்படி இருக்கோ, எந்த குணத்தோட இருக்கோன்னு எனக்கு தெரியாதா? இது நீ சொல்லி தான் நான் புரிஞ்சுக்கிறேனுமா அத்தா? நான் பார்த்துக்கிறேன் பேச்சி, அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை. பூங்கொடியை படிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் செந்தமிழ் இளவரசியும் கட்டி கொடுக்குறதும் நானாத்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பூங்கொடியும் வராங்க. வெளியே வரும்போது தன்னோட அம்மா வந்திருக்க பார்த்ததுமே ரொம்பவே சந்தோஷம் தாங்கலை. தன்னோட அம்மாவை கட்டி அணைச்சிக்கிறாங்க. பூங்கொடி, என்னம்மா எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பூங்கொடி, இந்த வீடு பிடிச்சிருக்கா? உனக்கு பிடிக்காம எப்படி இருக்கும்? இது உன் மாமா வீடு, நீ சின்ன வயசுலேருந்து இங்கே வந்துட்டு போன வீடு தானே, உனக்கு எப்படி பிடிக்காம இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போது, நம்ம பூங்கொடி, என்னம்மா இப்போ தான் வந்திருக்க, என்னை வந்து பார்த்துருக்க, ஆனால் ஒரு வார்த்தை கூட எப்படி இருக்க பூங்கொடின்னு ஒரு வார்த்தையை நீ கேட்கலையம்மா அப்படிங்கும்போது, இங்கே பாரு பிள்ளை, நீ இருக்கிற இடம் என் அண்ணன் வீடு. என் அண்ணன் குடும்பத்தில் என் பிள்ளைய எப்படி பார்த்துப்பாங்கன்னு எனக்கு தெரியும். நான் எதுக்கு பிள்ளை அப்படி கேட்க போகிறேன்? நீ எப்போவும் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நீ நல்லா தான் இருப்ப. அதை நீ போக போக புரிஞ்சுப்ப. இங்கே பாரு பிள்ளை, எந்த இடத்துலையும் உன்னோட கோபத்தை காமிச்சு யாரையும் கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாத. அது மட்டும்தான் அம்மாவோட நினப்பும் சரி, இந்த வேண்டுகோளாகவும் எடுத்துக்கோ. உன் காலில் விழுந்து கேட்குறேன். இந்த வீட்டில் பொறுத்திருந்து ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணுமோ அது கொண்டு வா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லும்போது, என்னம்மா உன் அண்ணன் புராணத்தை என்கிட்டவே திரும்பி திரும்பி சொல்ல வரையா? அதையும் தான் நான் பார்க்குறேன். உங்கள் அண்ணன் குடும்பம் என்னை எப்படி பார்த்துக்கிறாங்க, நான் அவங்கள எப்படி பார்த்துக்க போகிறேன்னு இனிமேல் தானே உனக்கு தெரிய போகுது அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாரு பிள்ளை, நீ பார்க்க தான் போகிற என் அண்ணன் குடும்பம் எப்படி. என் அண்ணன் குடும்பம்னு நீ இப்போ சொல்கிற, ஆனால் ஓவாயிலேருந்தே வரப்போது என் மாமா குடும்பம்னு சொல்லி வரதை நான் காதால் கேட்பேன் அப்படின்னு சொல்லும்போது, அதையும் தான் பார்ப்போம் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூங்கொடி சவால் விடுறாங்க. இனி பூங்கொடி மாயாண்டி குடும்பம் தப்பான குடும்பம், அவங்களோட முகத்திரையை கிழிச்சே ஆகணுன்றதுக்காக இனி என்ன பண்ண போகிறாங்க? பூங்கொடி என்ன பண்ணாலும் சரி, மாயாண்டி அது மட்டும் இல்லாமல் மீனாட்சியும் தன்னோட அன்பால் பூங்கொடியை மாற்ற போகிறாங்க. இங்கே பூங்கொடியோட நல்ல குணத்தை பார்த்த நம்ம அழகர் கொஞ்சம் கொஞ்சமாக பூங்கொடியை காதலிக்க ஆரம்பிக்க போகிறாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நிகழ்வுகளை இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுது. இந்த மாதிரியான சுவாரஸ்யங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.